நீங்களும் என்ன மாதிரி ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் சுவாமி படம் போட்ட கேலண்டராக தேடி தேடி வாங்கி வச்சுக்கிறீங்களா? பூஜையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருஷம் முடிஞ்சதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் 2 படம் 3 படம் சேரும். எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி மெயின்டைன் பண்ணவும் முடியாது, தூக்கியும் போட முடியாது. அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வச்சு பூஜை பண்ண படங்கிறதுனால ஒரு தரம் கற்பூர ஆராதனை காட்டி வேண்டிக்கிட்டு அந்த சுவாமி படத்தெல்லாம் கேலண்டர் அட்டையிலேருந்து பிரித்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிழிக்காமல் எடுங்க. கிழிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மஞ்சத்தூள் போட்டு பிரித்து எடுத்த சுவாமி படம் இருக்கிற பேப்பரெல்லாம் அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை பொறுத்து இது ஊறுறதுக்கு 1 இல்லை 2 நாள் ஆகும். எனக்கு இது கம்ப்ளீட்டாக ஊறுறதுக்கு 2 நாள் ஆச்சு. மேலே கவர்லாம் இருந்தது. அதனால் இது 2 நாள் கழித்து ஏதாவது செடிக்கு வைக்கிற மண்கலவையோடு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வேப்ப மரத்துக்கு கீழே எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டேன். இந்த பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கோடு சேர்த்து இந்த வேலையும் முடிச்சிருங்க. எனக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.